ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயில தான் இந்த சாஃப்டான ஜூஸியான பிரியாணி செஞ்சேன்னு சொன்னா நம்புவீங்களா? அட நிஜம்தான்ப்பா. 1/2 கிலோ சிக்கன்ல மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 1 டீஸ்பூன் ஆயில்ல பிரியாணிக்கான மசாலா, உள்ளி, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்குக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சா எடுத்தாலே போதும். இதுல நம்ம சிக்கனை போட்டுக்கிட்டு அரிசியும் போட்டு ஊற வச்ச தண்ணி எல்லாம் போட்டு வேக வச்சு பரான்னு 1 டீஸ்பூன் ஆயில்ல செஞ்ச பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு இந்த கேக் ஃப்ரீ. நம்ப மாட்டீங்கல்ல? இங்க பாருங்க ப்ரூஃப். அவங்க கேட்ட பனானா கேக். இந்த பனானா கேக்கு 292 கிராம் வச்சு கொடுத்துருக்கேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்ல பழத்த 4 வாழைப்பழம், 1 கப் சுகரு, 1 கப் கேர்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சல்லடையில கொஞ்சம் கொக்கோ பவுடரும் போட்டுக்கிட்டு 1 கப் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சிட்டு இந்த டின்னுல ஊற்றி ரீஹீட் பண்ண ஓடிஜியில வச்சு எடுத்தா ஒரு சூப்பரான எக்லெஸ் பனானா கேக் ரெடி. நெக்ஸ்ட் என்ன கேக் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஆஃபர் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்த்து எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ டீ கேக் பிளஸ் பனானா கேக் காம்போல தான் பண்ணியிருக்கேன். அவங்க கேட்ட மாதிரியே நோ எக் நோ மைதா அந்த கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு 200 கிராம் சுகர், 200 கிராம் கர்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இங்க கோதுமை மாவை சலிச்சுக்கிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும். இது கூடவே பனானாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இந்த ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு டின்ல ஃபர்ஸ்ட் லேயர் ஆட்டு நான் இந்த டீ கேக், அதாவது அடுத்த லேயர் ஆட்டு இந்த சாக்லேட் பனானா கேக் மிக்ஸையும் போட்டுக்கிட்டு மிக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில வச்சு எடுத்த ஒரு சூப்பரான கேக் ரெடி. பாருங்க எவ்வளவு கிராம்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன்னு. அவங்க கேட்டது 250 கிராம்ஸ், ஆனா நான் 298 கிராம்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பிடிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜேகேயும் பனானா மில்க் ஷேக்கையும் பிரிக்கவே முடியாது. அது என் வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.